கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேட்குறீங்க? இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா, வந்து தூங்கிடுமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா, மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுமா? அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது. சிங்கம்னா வந்து சிங்கமாக இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன், இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன். அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவான்றார். நீ என்ன கூப்பிடு, அங்கிள் கூப்பிடுங்க, தாத்தான்னு கூப்பிடுங்க, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. You cannot call the honorable prime minister by his name. You cannot call the chief minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே. நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க, அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க. என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல. ஏற்கனவே ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக், உங்க தலையை எடுத்துருவோம் நாங்க. நான் சொன்னேன், ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க, நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டி தான் வீடு, அங்கே வந்து எடுங்க. ஏன்னா ரோட்டில் எடுத்துறீங்க, தலை வேற துண்டா போய் கிடக்கும், வீட்டுக்கு வாங்க. என்ன இது சாதாரணவன் கிடையாது. நானும் பலரை சந்தித்து வந்தார். கல்லூரியில் படிச்சிருக்கேன், கல்லூரியில் ரவுடிசத்தை பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் தரம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். We are all popular people. When we speak, we should speak the truth. நீட்டை பற்றி சொல்கிறீர்கள், நீட்டு வேண்டான்றீங்க. ஏன் வேண்டாம்? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. நீட்டால் பயனாளிகள் இல்லையா? நீட்டை கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது? ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும், தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும். இங்கு காவல்துறை நண்பர்கள்லாம் பார்க்குறேன், அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல், அவங்க எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரி அமர்த்தி விட முடியுமா? அமர்த்தலாமா? பணி சிறப்பாக இருக்குமா? ஐஏஎஸ் படித்தவர் வந்து படித்து முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தாங்க நீட்டு. ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை, உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை, அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள். 6 லட்சத்தில் துவங்கி இன்று 22 லட்சத்துக்கு மேல் கேபிட்டேஷன் ஃபீ இல்லாம எம்பிபிஎஸ்ஐ சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் எம்பிபிஎஸ் பயிரலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள்? சொல்லுங்க. Why do you want to stop NEET? சொல்லுங்க எனக்கு. யாராக இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அது தேவை தேவை தேவை. தகுதி இருப்பவர்கள் தான் அந்தந்த பணிக்கு செல்ல முடியும். வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக்காக இருக்க முடியும். ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சுதான் ட்ரெயின் ஓட்டணும். பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது. இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிச்சை வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று சொல்லியிருக்கார், எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசுன்றார். I don't know whether my dear friend Vijay knows the meaning of fascism. பெனிட்டோ முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம். அது படிச்சிருப்பார் நினைக்கிறேன், தெரியல, எது பேசுறார் அவர். அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் பாசிஸ்ட். ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்றார், இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர்ல 25 தொகுதி ஜெயிச்சாங்களா ஐயா? அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு.
அங்கே இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே, அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா? துன்புறுத்தி இருக்கிறாரா? ஏங்க, ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் 12 கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, ராமர் கோயிலும் கட்டப்பட்டது, மசூதியும் கட்டப்பட்டது. டோன்ட் பிளான்ட் ராங் இன்ஃபர்மேஷன் டு தி பப்ளிக். நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா, அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அபுதாபி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ் a முஸ்லிம் கண்ட்ரி. அங்க பாப்ஸ் மந்திர், நாராயணசாமி பாப்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யுஏஇல அரபு நாடுகளில் அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க, இப்ப தெரியும். பாப்ஸ் மந்திர் கட்டியிருக்காங்கன்னா யாரால? அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது. மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்ட விட்டிருப்பாங்களா? கேட்கிறேன் விஜய் அவர்களை. டோன்ட் பிளான்ட் திஸ் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல. Do not repeat the same thing time and time again. ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகி விடாது. இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள், விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஆகவே அவரிடம் சொல்லிக்கொள்றேன், அதுக்கப்பட்டு இல்லை. 832 மீனவர்கள், 832 36 தெரியல, மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார். அப்ப மோடிஜியின் ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை? 6 பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள். அங்கு கைது செய்யப்பட்டவரை உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள். ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த 12 கால ஆட்சியில். Do you have data with you, Vijay? Do you have it? ஒரு உன்னத தலைவரை இழிவுபடுத்தாதே. அதுக்கப்புறம் சொல்றார், கச்சத்தீவை மீட்டு தாருங்கன்றாரு. ஐயா, கச்சத்தீவை தாரவாத்தது யாரியா? 1974 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்டாரநாயக்க அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம், அன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி. கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது, இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் அது கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அடல் பிஹாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார், இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார். Do you know this information, Vijay? Do you know this information? வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள், கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? மோடிஜி அவர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த மண்ணை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்துருக்கலாம். அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆக எதையும் தப்பா சொல்லிடாதீங்க. தாரை வார்த்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கின்றேன்.